பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாச அஜ்ஞானவாசம் முடிந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை கேட்க துரியோதனாதிகள் மறுக்க தர்மராஜன் கடைசியாக எங்களுக்கு எப்படியாவது ராஜ்யத்தை அல்லது 5 கிராமங்களையாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனிடம் பிரார்த்திக்க பகவானும் ஒப்புக்கொண்டான் தூதுவனாக செல்ல. ஆனால் அவனுக்கு அங்கு என்ன நடக்கப் போகும் என்பதை அற்புதமாக அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். இப்போ நீ சொன்னதனால உடனே நாம் போய் கேட்டால் உடனே துரியோதனன் கொடுத்து விடுவான், தயவு செய்து நம்பாதே. ஏன்னா அவன் மகா பாபி. சத்தியம், தர்மம், பச்சாதாபம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் வராதவன் துரியோதனன். அப்போ எதற்காக செல்கிறேன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய அதார்மீகன் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். அவன் இறக்கும் பொழுது மகா பாபி இறந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ அதை நிரூபிப்பதற்காக பகவான் கிருஷ்ணன் கிளம்ப பாண்டவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கிருஷ்ணனை வழி எழுப்பினார்கள். கிருஷ்ணன் மட்டுமா சென்றான் அப்படின்னா கிருஷ்ணன் கூட நிறைய ரிஷி முனிகள், அதில் பார்த்தோம்னா வேதவியாசரும் இருக்கிறார், பரசுராமரும் இருக்கிறார். பகவானுடைய 3 அவதாரம் ஒரே நேரத்தில். பகவானுடைய அவதாரம் பகவான் கிருஷ்ணன், அதே சமயம் பரசுராமர், அதே சமயம் வேதவியாசர். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரயாணத்தை துவக்க வழிநெடுக புஷ்பங்கள் என்ன சொல்லுது, அப்சரா ஸ்திரீகள் நின்று கொண்டு புஷ்பங்களை வீச குசஸ்தலா என்கின்ற கிராமத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான் பகவான் கிருஷ்ணன். அந்த செய்தி கேட்டு அந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பகவானுடைய என்ன சொல்லுது பிரார்த்தனை செய்து, கிருஷ்ணா என் வீடு வர வேண்டும், என் வீடு வர வேண்டும் என்று அவனை அழைக்க பாருங்க. அவர்கள் அத்தனை பேரும் தர்ம மார்க்கத்தில் இருந்தவர்கள், அப்படின்னா ஆச்சார சீலர்களாக இருந்தார்கள். பக்தியோடு பகவான் கிருஷ்ணனை அழைத்தார்கள். யார் ஒருவரின் வேண்டுதலையும் மறுக்காது அத்தனை பேர் வீட்டிற்கும் சென்று அவர்கள் அனைவரும் போஜனம் உண்ட பின்பு தான் உண்டான் அப்படின்னு அற்புதமாக மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ இந்த செய்தி அஸ்தினாபுரத்துக்கு எட்டியது. உடனே திருதராஷ்டிரன், ஆஹா பகவான் கிருஷ்ணன் வருகிறான் அப்படின்னா துரியோதனா தயவு செய்து அவனுக்கு பூஜை செய், அவனுக்கு கொடுக்கக்கூடிய உபசரிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன்னா அவனை மகிழ்வித்தால் நாம் நன்றாக இருப்போம். அது மட்டுமல்ல, குசஸ்தல கிராமத்திலிருந்து அஸ்தினாபுரம் வரையிலும் பார்த்தோம்னா வழிநெடுக தோரணம், அங்கங்கு தங்குவதற்கு இடங்கள், அங்கங்கு பஞ்சபக்ஷ பரிமாண சமையல் தயாராகி இருந்தது. பகவான் எந்த இடத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தில் அவன் ஓய்வெடுக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, அவனுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலை வைத்திருந்தான் திருதராஷ்டிரன். ரதத்தை கொடுப்பேன், அது தங்கத்தினால் ஆனது, அதில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும், 8 தந்தங்கள் உடைய யானைகளை கொடுப்பேன், 100 தாசியரை கொடுப்பேன். இப்படி வரிசையாக பகவானுக்கு இது அனைத்தையும் கொடுத்து அவனை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சொல்லிக் கொண்டிருந்தார். சொன்னதோடு மட்டுமல்லாமல், விதுரா பகவான் கிருஷ்ணனுக்கு எப்பேற்பட்ட உபசரிப்பு நான் தருகிறேன் பார்த்தையா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் கேட்கான். விதுரன் எது ஒன்றையும் மறைக்க மாட்டான். மனசுல என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே, எதிரே இருக்கவன் ராஜனாக இருந்தாலும் அவனுக்கு சத்தியம் அதுதான் வார்த்தை, தர்மம் எதுவோ அதை மட்டும்தான் பேசுவான். இதை கேட்டு அவனுடைய மனது காயப்படுமே, அதல்ல. அந்த மாதிரி எண்ணம் விதுரனுக்கு சிறிதும் இல்லை.
அப்போ விதுரன் சொல்றான், ராஜா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த ஈரேழு லோகத்தையும் சிருஷ்டி செய்து அதனை காத்து அதனை அழிப்பவன் அவன்தான். இந்த ஈரேழு லோகத்தின் உடையவன் எஜமானன் யார் என்றால் வருகின்ற பகவான் கிருஷ்ணன். அப்போ இந்த நினைப்பு முதல்ல உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். சரி, நீனோ வயதானவன், கிழவன். சரி, எந்த காரணத்தினால் இந்த வைபவத்தை நீ செய்கிறாய் என்று சாமானிய மனிதனாக இருந்தால் ஏமாற்றி விடலாம். ஏன்னா உன்னுடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒன்று வெளியே ஒன்று. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த உபசரிப்புகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை க்ஷண நேரத்தில் அறிபவன். அவனை ஏமாற்ற முடியுமா? கொஞ்சம் நினைத்துப்பார். அது மட்டுமல்ல, நீ செய்கின்ற செயல் கல்லிலே சாசனம் எழுதுவது போல இருக்க வேண்டும் நம்முடைய செயல். ஆனால் உன்னுடைய இது எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க, காணல் நீர் போல அந்த உபசரிப்பு இருப்பது போல தெரியும். ஆனால் அதை கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணன் ஏற்க மாட்டான். கிரணங்கள் எப்படி இந்த பூமியை தாக்குகிறதோ அந்த மாதிரி நாம் செய்கின்ற சேவைகள் இருக்க வேண்டும். இப்போ தர்மத்தை நிச்சயமாக நம்புகின்ற சாமானிய ஜனரும் அறிந்து கொள்வார்கள் நீ செய்கின்ற இந்த வைபவம் எத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவரை திருதராஷ்டிரன் நல்லது ஏதாச்சும் செய்திருக்கானா அப்படின்னா, திடீரென்று ஒருவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கிறான் என்றால் அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? அது மட்டுமல்ல, நிஜமாலுமே நீ நல்லவன் தான், நல்ல குணம் உன்னுடைய இருக்கு. ஆனா அதனால் விளைகின்ற அந்த பரவசத்தை தயவு செய்து நாசம் செய்து கொள்ளாதே. ஏன்னா நீ நல்லவனாக இருந்தாலும் அந்த நல்ல குணங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான பிள்ளைகளை நீ பெறவில்லை. பிள்ளைகள் மேல் இருக்கின்ற அந்த வியாமோகத்தினால் தர்மத்தை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதையே இல்லை. நீ பேசுவது எப்படி அப்படின்னா சாமானிய குழந்தைகள் பேசுவது போல இருக்கு. உனக்கு வயதான கிழவன் நீ, உன்னுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு ராஜன் அப்படின்னா அந்த பொறுப்பு கலந்த பேச்சாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ இத்தனையெல்லாம் கொடுக்கிறேன்னு வரிசையா பட்டியல் செய்கிறையே, சரி, அந்த பட்டியலை அவன் ஸ்வீகாரம் செய்பவன் யார் கொடுக்கிறானோ அவன் யோக்கியமானவனா என்று பார்ப்பானா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இத்தனை விஷயத்தை நீ பகவான் கிருஷ்ணனுக்கு எதற்காக கொடுக்கிறாய்? அவன் பகவான் என்கின்ற ஒரு காரணத்தினாலா, இல்லை தர்மத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலா, இல்லது நல்ல மனசோடு நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறையா? இல்லை, நீ ஆடுவது நாடகம், கபட நாடகம். மனதில் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு வெளியில் வேறு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வேஷத்தை க்ஷணநேரத்தில் அறிவான் பகவான் கிருஷ்ணன். நீ எது கொடுத்தாலும் அவனை வசப்படுத்த உன்னால் முடியுமா திருதராஷ்டிரா? கண்டிப்பாக முடியாது. அது மட்டுமல்ல, நீ எவ்வளவு தூரம் அவனிடம் நீ பேசினாலும் சரி, அவன் நிச்சயமாக அவன் உன் வசப்படுத்தவே முடியாது. அது மட்டுமல்ல, பாருங்க, நிஜமாலுமே அவனுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன நினைக்கிறானோ அதை கொடுக்க வேண்டும். அதுதான் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடு. அவன் இதையெல்லாம் கேட்டானா? ரதம் கொடுக்கிறேன், குதிரை கேட்கிறேன், அவன் கேட்டானா? இல்லை. அவன் கேட்பது ஒன்றே ஒன்று, பாண்டவர்களுக்கு 5 கிராமத்தை மனதில் வைத்து கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனை நிஜமாலுமே திருப்தி செய்ய வேண்டும், அவனை உன்வசமாக்கி கொள்ள வேண்டும், பாண்டவர்களும் கௌரவர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும், உன்னுடைய குழந்தைகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்கிட்ட இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவன் மனதில் நினைத்துள்ள 5 கிராமங்களை கொடு. ஏன்னா அப்படி இருந்தால் உன்னுடைய மனதை பாண்டவர் பக்கம் கொஞ்சமாவது திருப்பு.
அவர்களுக்கு எவ்வளவு அதர்மத்தை நீ செய்துள்ளாய் என்பதை தயவு செய்து நினைத்து பார்த்து பச்சாதாபப்படு. உன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் சிறிதுமே இல்லை. ஆனா நீ அப்படி செய்வாய் என்றுதான் கிருஷ்ணன் நினைக்கிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருதராஷ்டிரன் உணர்ந்து இது தர்மம் அல்ல, அதர்மம் நிறைய நடந்துடுத்து, அப்போ அவர்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நீனாக 5 கிராமங்களை பாண்டவர்களுக்கு நீ கொடுத்தாயே, ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனா பகவான் கிருஷ்ணன் முழுவதுமாக விரும்புவதும் அதே. அது மட்டுமல்ல, நீ என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக சாத்தியமே இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, எப்படியாவது பாண்டவர்களிடத்தில் இருந்து பகவான் கிருஷ்ணனை பிரித்து விடலாம் என்கின்ற எண்ணம் உன்னிடம் இருக்கிறது. இதை கொடுத்து அதை கொடுத்து கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தி உன்வசம் எடுத்துக்கொண்டால் அப்போ அத்தனை பேரும் நம்மளுடைய அடிமை ஆகி விடுவார்கள் என்கின்ற தீய நோக்கம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. தயவு செய்து அந்த மாதிரி உபாயம் ஏதாவது மனதில் இருந்தால் அதை எடுத்துவிடு. ஏன்னா பாண்டவர்களிலே அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் மேல் வைத்துள்ள அந்த பக்தி அளப்பரியது. பக்தி முன் நீ செய்கின்ற இத்தனை விருந்தோம்பல்கள் அடிபட்டு போய்விடும் திருதராஷ்டிரா. அது மட்டுமல்ல, நாம செய்ய வேண்டியது என்னன்னா, பகவான் கிருஷ்ணன் வரா, சரி ஒரு பூரண கும்ப மரியாதை கொடு, ரைட், கை கால் அலம்ப நீர் கொடு, அதே மாதிரி நல்ல வார்த்தைகளால் அவனை உபசேரி. இது 3ம் அத்தியாவசியம். அது போக பாருங்க, அவன் என்ன உன்கிடம் பேசுகிறானோ அந்த வார்த்தைகளை முதலில் ஏற்றுக்கொள். அவன் என்ன நினைத்து வந்திருக்கிறான், அவன் உன்னிடம் எதை எதிர்பார்க்கிறான், இதையே நினைச்சுக்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் என்றுமே பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி நல்லது எதுவோ அதை மட்டும்தான் அவன் பேசுவான். ஆனா நீ மகன் அல்ல, நீ ஒரு தந்தை, அதுவும் 100 குழந்தைகளின் தந்தையான கிழவன் நீ என்பதை மறந்துவிட்டு சிறு குழந்தைகள் போல பேசிக்கொண்டு இருக்காதே திருதராஷ்டிரா. பாருங்க, ஒரு ராஜனுடைய அரண்மனையிலே ராஜன் முன்னாடி நின்றுட்டு இவ்வளவு தைரியமா சத்தியம் தர்மத்தை இவ்வளவு பேசுறான் அப்படின்னா அவனுடைய அந்த சத்தியத்தினுடைய நிஷ்டை பாருங்க. நீ செய்வது தவறு, நீ ஒரு கிழவன், இப்படியெல்லாம் சொன்னா அதை கேட்டுக்கொண்டிருந்தான். நிஜமாலுமே அவன் நல்லவன் தான், தர்மத்தை நிறைய கேட்பான், ஆனால் அதிலிருந்து ஒன்றை கூட தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதில்லை. முதல்ல நீ உன்னை திருத்திக் கொள். ஏன்னா ராஜன் வயதானவன், நீ சரியானேன்னா உன்னுடைய குழந்தைகள் தாமாக அவர்கள் வழிக்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ துரியோதனன் எழுந்து நின்றார். விதுரன் இதுவரையில் பேசிட்டு இருந்தான்ல, ஒரு விதத்தில் விதுரன் சொல்வது சரிதானப்பா. யாரு? துரியோதனன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? என்னென்ன? அர்ஜுனனிடமிருந்து கிருஷ்ணனை பிரிக்க முடியவே முடியாது. எது? விதுரன் எவ்வளவோ நீதிகளை சொன்னான், அந்த நீதிகளெல்லாம் விட்டுட்டான். எப்படியாவது பாண்டவர்களிடம் கிருஷ்ணனை பிரித்து விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டான். விதுரன் சொல்வது சரி, நாம எவ்வளவு தூரம் அந்த உபசாரம் செய்தாலும் பகவான் கிருஷ்ணன் பாண்டவர் மேல் வைத்துள்ள அந்த பக்தியை நாம் எடுக்கவே முடியாது. சரி, அதனால என்ன செய்யணும்னா, இந்த சன்மானம் செய்யறதையெல்லாம் முதல்ல விடு. அவன் நிச்சயமாக பகவானாக இருக்கலாம், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், ஆனால் மரியாதையோ சன்மானமோ கொடுக்க வேண்டிய நேரம் இது இல்லை. எந்த காரணத்திலும் சன்மானம் கொடுக்காது. அது மட்டும் அல்ல, ஏன் கேட்டீங்கன்னா, என்னை கண்டு பயந்து விட்டார்கள் என்று இவ்வளவு சன்மானம் கொடுக்கும்போது பகவான் கிருஷ்ணன் மேல நமக்கெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் நினைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அவன் மிகப்பெரிய அழகனாக இருக்கலாம், பூஜ்யனாக இருக்கலாம், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கலாம், என்ன, ஆனால் சத்காரியம் என்பது அவனுக்கு நாம் இப்பொழுது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கு
செய்வதை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துரியோதனாதிக வார்த்தைகள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க பீஷ்மரால் முடியவில்லை. உடனே பீஷ்மர் எழுந்து நின்றார். நீ சத்காரம் செய்யாதே. அவன் யார் தெரியுமா? நீ செய்யும் சத்காரத்திற்காக ஏங்கி வருபவன் அவன் இல்லை. அவனே இந்த அகிலத்தையும் படைத்த தேவன். தயவு செய்து அவனை ஏதாவது அவமானப்படுத்தும்படி ஏதாவது நடத்தினால் அந்த அவமானத்தினால் அவனுக்கு எந்த அவமானமும் இல்லை. அதனால் அவனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாகும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாமானிய மனிதராக இருந்தால் நாம் செய்கின்ற உபசாரத்தில் மகிழ்வதும், அவமானம் செய்தால் அந்த மனம் துக்கத்தில் ஆழ்வதும், இதையெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு தானே தவிர நம்மால் நாம் செய்யும் செய்கையால் எந்த விதமான சலனமும் அடையாதவன் பகவான் கிருஷ்ணன் என்று பீஷ்மர் பேசத் தொடங்கினார். மேலும் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.